பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு ஜெயத்தை தந்து நிச்சயமாய் அவர் நடத்துவார். இந்த மாதம் ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மாதத்திலே பல கேள்விகளோடு, பல தயக்கங்களோடு, பல பிரச்சனைகள், போராட்டங்களோடு கூட நாம் இருக்கலாம். ஆனால் வேத வசனம் நமக்கு பலப்படுத்துகிறதாய், காரியங்களை எல்லாம் நமக்கு சாதகமாய் முடித்து தருகிறதாய், ஜெயத்தை தருகிறதா இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் கேட்போம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம். 4ஆம் நாளில் பெரேக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள். பெராக்காவிலே கூடினார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அங்கே கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். பெரேக்கா அப்படின்னு சொன்னா அது பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மற்றும் துதி ஸ்தோத்திரங்களையும் அந்த இடத்திலே நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள், துதித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆக பெரேக்கா என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்தது? ஏன் கர்த்தரை துதித்தார்கள்? ஆசீர்வாதங்கள் என்ன கிடைத்தது என்று சொன்னால், அவர்களை மேற்கொண்ட மக்கள்கள் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், கர்த்தரை யுத்தம் செய்தார். ஆகவே அவர்களுடைய கொள்ளை உடைமைகளை இவர்கள் கொள்ளையிட்டார்கள். எத்தனை நாட்கள் என்று சொன்னால் 3 நாட்களாய் அவர்கள் என்ன பண்ணார்கள்? கொள்ளையிட்டார்கள். அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். அதற்கடுத்து யுத்தத்திலே கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். வேதவசனம் சொல்லுகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து அவர் நடத்துவார். அதோடைய பலனாகிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வார். சரி, கர்த்தரை துதித்தார்கள், ஸ்தோத்தரித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி இந்த பெரேக்காவினுடைய ஆசீர்வாதங்கள், அந்த ஜெயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் செய்த காரியங்கள், ஒரு சில காரியங்களை சுருக்கமாக நாம் தியானித்து நாம் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதாவது வேதவசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்திலே 18வது வசனம், கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஆண்டவருடைய ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருடைய பாதத்திலே நாம் தாழ விழ வேண்டும். அது எதை குறிக்கிறது? என்னால் ஒன்றும் முடியாது, உண்மைதானே? எந்த மனுஷனாலும் ஒன்றும் முடியாது. தேவன் தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவரும் ஆசீர்வதிக்கிறவரும் தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை அளிக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். இவர்கள் தாழ விழுந்ததற்கான காரணம் என்ன? எங்களுக்கு பலன் இல்லை, நீரே எங்களுக்கு பலனாய் இருக்கு. அவர்கள் தன்னுடைய செய்கையினாலும் தன்னுடைய வார்த்தைகளினாலும் தங்களை தாழ்த்தினார்கள். இந்த மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி. ஒரு சிறு காரியம் நீங்க செய்கிறதா இருந்தாலும், உங்களுக்கு பலன் இருக்கிறதா இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இருக்கிறதா இருந்தாலும், அது எல்லாம் கர்த்தருக்கு. ஆகவே ஆண்டவரே, ஒரு சிறு காரியமோ பெரிய காரியமோ ஏதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பலன் இல்லப்பா, நீரே எங்களுக்கு பலனாய் இருந்து இந்த காரியங்களை எல்லாம் நடத்தி கொடுங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு ஜெயமும் அதற்கான ஆசீர்வாதங்களும் உண்டாகும். 2வது அவர்கள் செய்த காரியம், அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். 3வது வசனமும் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறைவித்தார். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் அதிகமாய் சொல்லிக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும், உங்க பிரச்சனைகள், சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் மனுஷரை தேடி போகவே கூடாது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல பெரிதாய் நாம் பார்க்கிற ஒரு காரியம், ஒரு சிறு பிரச்சனையா இருக்கட்டும், குடும்பத்தின் காரியங்களா இருக்கட்டும், அவர்கள் போலீஸ் ஸ்டேஷனிலோ, காவல்துறையிலோ, அல்லது வழக்கறிஞர் இடத்திலோ,
அல்லது ஒரு கட்சி தலைவரிடத்திலோ போய் நிற்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் பிரச்சனைக்கான தீர்வை எங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தரை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக அது இருக்கும். இந்த மாதத்தில் எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் இருக்கட்டும், போராட்டங்கள் இருக்கட்டும், சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் வேறுபட்டு இருக்கட்டும், ஆனால் ஒன்று, நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். அவர்கள் எப்படி தேடினார்களாம்? உபவாசித்தார்கள். கூடுமானால் ஒரு வேளை நீங்கள் உபவாசிங்கள், அல்லது உங்களுக்கு நல்ல பலனை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஒரு நாள் கூட எடுத்து எந்த காரியம் உங்களுக்கு நீடித்த நாட்களாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதோ, நீடித்த நாட்கள பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதோ, அந்த காரியத்திற்காக நீங்கள் உபவாசியுங்கள், ஜெபியுங்கள். அதற்கு அடுத்து அவர்கள் ஜெபத்திலே செய்த காரியங்கள் ரொம்பவே முக்கியம். நாம் இன்றைக்கு ஜெபத்திலே மாறி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே கர்த்தருடைய பிள்ளை அந்த யோசபாத் அவர் என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். 9வது வசனத்திலே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்முடைய எதிர்த்து இருக்கக்கூடாது. அவர் இந்த ஜெபத்திலே வந்து இவ்வளவு கூட்டம் வந்துட்டாங்க, இவங்க எங்க இருந்து வந்தாங்க தெரியல, இவங்க என்ன பண்ண போறாங்களோ தெரியல, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியல, இன்னைக்கு இப்படின்னா நாளைக்கு எப்படி இருக்குமோ, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், அப்படி அவர் என்ன பண்ணல புலம்புகிறார். ஜெபத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை பேச வேண்டும். ஆமென். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். அவர்தான் தேவன். வானத்துக்கும் பூமிக்கும் அவர் ஒருவர் தான் தேவன். சொல்லுகிறார், தேவரின் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். நீங்க தான் ராஜ்யங்களை ஏற்படுத்தி இருக்கிறீங்க, அந்த ராஜ்யங்களை எல்லாம் நீங்க தான் ஆளுகிறீங்க, எங்களையும் நீங்க தான் ஆளுகிறீங்க. எங்களை மேற்கொண்டு போராடி ஜெயிக்க இன்னொரு ராஜ்யம் எப்படி வரலாம்? ஏன்னா ராஜ்யங்களை நீங்க ஆள்றீங்க அப்படின்னு வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் உண்டு. தான் ஒரு ராஜாவாக இருந்தாலும், தனக்கே அநேக மக்கள் இருந்தாலும், வாங்க போய் நாம் யுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லல. இது உலகத்தான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம். உனக்கு பலன் இருக்கலாம், உனக்கான சாத்தியக்கூறுகள் எல்லா காரியங்களும் இருக்கலாம், ஆனால் அந்த பலத்தை நம்பி நீ போய்விடக் கூடாது. கர்த்தரை நம்பி போவாய் என்று சொன்னார், கர்த்தரை பெரிதாய் பார்ப்பாய் என்று சொன்னார், அவருடைய கரத்திலே வல்லமை இருக்குது. அந்த வல்லமையோடு அந்த பலத்தோடு நீ போவாய் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த தீர்க்கதரிசி மூலியமாக ஒரு லேவி புத்திரன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அவன் சொல்லுகிறான், இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் நீங்கள் அல்ல, கர்த்தரே உங்களுக்காக யுத்தத்தை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பலத்திலே நாம் போகும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்? பெரேக்காவிலே அந்த அனுபவத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, வெற்றி அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அதற்கு அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அப்படின்னா இதுவரைக்கும் யாரும் உங்களை மேற்கொண்டு ஜெயிச்சது இல்ல. நீர் ஒருவரே ஜெயாலியா என்றைக்கும் இருக்கிறீர். இப்பொழுது அல்ல, இந்த உலகம் தோற்றுவித்தது முதற்கொண்டு இந்த உலகம் என்றைக்கு முடிகிறதோ அது வரைக்கும் இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு ஒருவரை ஜெயிக்கிறவர். ஆகவேதான் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, ஜெய கிறிஸ்து. அவர் சாவையும் பேயையும் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர். வானலத்தோர் பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் நாமத்துக்கு எல்லா அடங்கும். இயேசுவின் நாமத்தினால எல்லா ஜெயத்தையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் என்று சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அதற்கு அடுத்து நடந்த ஒரு காரியம், அங்கே அந்த கர்த்தருடைய தாசன் ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தி விட்டு அவர் சொல்லுகிறார், அந்த லேவி புத்திரன் மூலியமாய் கர்த்தர் பேசுகிறார், நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். என்னடா இது? ஆண்டவர் தான் யுத்தம் மட்டும் சொல்லிட்டாரு, ஜெபத்தை கேட்டுட்டாருன்னு பார்த்தா நீங்க போங்க, போராட்டத்துக்கு போங்க, பிரச்சனைக்கு போங்கன்னு சொல்றாரு. அப்படி அல்ல, நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எப்படிப்பட்ட மனுஷர்களா இருக்கட்டும், நீங்க தைரியமா போங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், நீங்க இது வரைக்கும் பயந்து இருப்பீங்க. என்ன செய்ய போறேன், கலங்கி நின்று இருக்கலாம், கலங்கி கொண்டிருந்திருக்கலாம், இல்ல அது குறித்ததான ஒரு பயங்கள், தாக்கங்கள் உங்களை இரவு வேலையில தூங்க விடாமல் இருந்திருக்கலாம். டோன்ட் வரி. ஆண்டவர் என்ன சொல்றார்? இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு வேலை உபவாசித்து அந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து, கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் பேசி அந்த பெரியவரை
ஆண்டவராகிய இயேசு என்கிற பெரியவரை உங்களோடு கூட அழைத்து கொண்டு அந்த உங்களை எதிர்க்கிற மனுஷனுக்கு முன்பாக, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற மனுஷனுக்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக, சூழ்நிலைகளுக்கு முன்பாக இந்த மாதத்திலே நீங்கள் எழுந்து போங்கள். பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க போய் முன்னாடி நிக்கணும். அதுதான் உங்க வேலை. ஆண்டவர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். நீங்க போய் நில்லுங்க, போர்க்களத்துல நில்லுங்க, வாழ்க்கை என்கிற போராட்டத்துல நில்லுங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அந்த ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. வேதம் சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படியாக அவர்கள் இந்த சூழ்நிலை எல்லாம் மேற்கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போய் நிற்கிறார். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, சூழ்நிலைகள்ல போய் நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பேச வேண்டிய நபரிடத்துல பேசுவார். இதுவரைக்கும் எதிர்த்தவ உங்களுக்கு அடங்கி போவான், இதுவரைக்கும் எதிர்த்தவ உங்களுக்கு உதவி செய்வான், சகாயம் பண்ணுவான். அடைப்பட்ட நன்மைகள் வரும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் தீரும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறும். பெரேக்காவிலே நன்றி சொல்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். பெரேக்காவிலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காண ஆண்டவர் உதவி செய்வார். நடந்தது என்ன? கர்த்தர் எப்படி யுத்தம் செய்தாராம்? அவர்களை எதிர்த்து வந்ததான அந்த மோவாபியரும் அம்மோனியரும் அவர்கள் என்ன பண்ணினார்களாம்? அவர்களோடு கூட சேயீர் மலை தேசத்தார் கூட்டிக் கொண்டார்கள். நிறைய பேர் கூட்டம் கூடட்டும், கவலையே படாதீங்க. எவ்வளவு பேர் எழுப்பி வரட்டும், கவலையே படாதீங்க. உலகத்துல இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு பெரியவர். அவர் உங்களுக்காக எனக்காக பயங்கர பராக்கிரமசாலியாக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் அவர் உங்களோடும் என்னோடு கூட அவர் இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக யார் யுத்தம் பண்ண முடியும்? நம்மை அறிந்த, நம்மை பாதுகாக்கிற, நம்மை நடத்துகிற நம்ம ஆண்டவராகிய இயேசு ஒருவரே உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ண முடியும். ஆமென். உண்மை அதுதானே. அவரை தவிர வேற யார் இருக்கிறத நடத்தி வந்திருக்கிறார்? இப்பொழுது சந்திக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகளிலும் அவர் ஒருவரே நம்மை நடத்தி ஜெயத்தை தருவார். ஆமென். அவர் வேதவசனம் சொல்லுகிறது, அம்மோனியரும் மோவாபியரும் என்ன பண்றாங்களா, சேயீர் மலை தேசத்தாரை வெட்டிட்டாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து ஒத்து வெட்டிட்டாங்க. அதற்கு அடுத்து இந்த அம்மோனியரும் மோவாபியரும் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்து அவங்களும் வெட்டி அவங்களே மாண்டுட்டாங்க. அல்லேலூயா. நீங்க பிரச்சனையில பயப்படாம போய் நில்லுங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும், கர்த்தர் எனக்கா இப்படி செய்திருக்கிறார். உங்களுக்கு தான் செய்ய போகிறார், உங்களுக்கு தான் வெற்றி தரப்போகிறார், உங்களுக்கு தான் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அவர் தரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெரேக்காவின் நாளாய் அமைவதாக. அந்த ஒவ்வொரு நாளும் பெரேக்காவின் நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு, கர்த்தருடைய ஜெயத்தோடு, கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு நாம் இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் பெரேக்காவிலே கூடினார்கள். பெரேக்காவிலே கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். பெரேக்கா கர்த்தருடைய ஆசீர்வாதம், ஜெயம், அந்த ஜெயத்தை இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே உங்களுடைய பிள்ளைகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்க உதவி செய்யும், தொடர்ந்து ஜெபிக்க உதவி செய்யும், உம்மை மாற்றம் உயர்த்த உதவி செய்யும், உம்மை நம்பி பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவி செய்யும். நீர் தாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்து நீ நடத்துவீராக. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறீர் அல்லவா? நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தந்து நீ நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் பெரேக்காவின் அனுபவத்தை காண கர்த்தர் உதவி செய்வீராக. தேவைகள் எல்லாம் சந்தியும். ஒவ்வொரு நாளும் இவர்கள் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் மாறட்டும், நன்றி செலுத்துகிறவர்களாய் மாறட்டும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் குடும்பத்திலே செய்வீராக. மனமாற இவர்கள் கர்த்தரை தேட, மனமாற கர்த்தரை துதிக்க, கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தார், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே வந்து சாட்சியாய் நிற்க ஆண்டவர் கிருபையை தந்து நீர் நடத்துங்க. இந்த மாதம் எல்லாருக்கும் ஒரு கடினமான ஒரு மாதம் ஆண்டவரே. தேவன் தாமே ஆண்டவரே பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு எல்லா தேவைகளை சந்திங்க, ஸ்கூல் ஃபீஸ் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த காலத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி இந்த பிள்ளைகளுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் தந்து தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைவுகளை எல்லாம் மாற்றி பிரச்சனைகளை எல்லாம் போக்கி ஆண்டவரை எதிர்க்கிற மனுஷர்களை எல்லாம் மாற்றி மனுஷனுடைய கண்களை தய கிடைக்க பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலமான சூழ்நிலைகளை தந்து கர்த்தர் ஒருவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நிரூபித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். உங்களுடைய தேவைகள், ஜெப விண்ணப்பங்கள் ஏதுவாய் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாங்களும் எங்களுடைய ஜெபக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God be with you.